கிராமர் தெரிஞ்சாதான் எனக்கு ஆங்கிலம் புரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சிலர் அறிவுரை கூறுவாங்க. டெய்லி டிக்ஷனரி எடு, ஒரு 10 வார்த்தை படி, அதுல மேக்ஸ் கால்குலேஷன் வரும். டெய்லி 10னா மாசத்துக்கு டெய்லி 10 படிச்சு என்னுடைய வாழ்க்கை முடியறதுக்குள்ள ஏபிசிடி முடிச்சிருவேன். என் புள்ளக்கட்டி வந்து EFGH படிக்கும். அதுக்கடுத்து என் பேரம்பேத்தி வந்து இப்ப மொத்தமா ஆங்கிலம் பேசணும்னா என்ன பண்ணணும்? 4 தலைமுறைகளை உயிரோடு செத்தவங்க எல்லாம் உயிரோடு எழுப்பி, ஏல வரதெல்லாம் நீ பேசு, ஈல வரதெல்லாம் நீ பேசு. இப்ப எளிமையான ஒரு முறை என்ன? தினந்தோறும் இதை பயிற்சி பண்ணுங்க. இந்த புரிஞ்சு படிக்கிறதுங்கிறத பத்தி பேசுறப்ப எல்லா மாணவர்களுக்கும், நிறைய கல்லூரிகள் பள்ளிகள் எங்க போனாலும் சரி, ஒரு மாணவர்களுக்கான பெரிய பிரச்சனை என்னவா தெரியுமா இருக்கு? இப்ப நீங்க வந்து +2ல இருக்கீங்க, அடுத்து காலேஜ் போவீங்க. போனதுக்கு அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு உங்ககிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு, ஏப்பா இப்படி இருக்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க சொல்ற முதல் பதில் என்னவா தெரியுமா இருக்கும்? சார், நான் பேசிக்கா தமிழ் மீடியம், இல்லை எனக்கு ஆங்கிலம் சரியா தெரியாது, எனக்கு பேச வராது. எத்தனை பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு? வெளிப்படையாக எனக்கு இங்கிலீஷ் சரியா தெரியாது, டீச்சர்ஸ் இங்கிலீஷ்ல பேசுறாங்க, ஆனா எனக்கு இங்கிலீஷ் சரியா புரியல, அதனால நான் சரியில படிக்கலன்னு சொல்ற எத்தனையோ மாணவிகள் இருப்பீங்க. ஒரு விஷயத்த சரியா புரிஞ்சுக்கங்க, ஆங்கிலம் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு மொழி. சாதாரணமான ஒரு மொழி. நான் ஏதோ வந்து உங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக நான் சொல்லல, தெளிவா புரிஞ்சுக்கங்க. இப்ப இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு டீச்சர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நாளைக்கு காலையில வரும் பொழுது நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? ஆளுக்கு ஒரு மாலையை கட்டிட்டு வரணும்னு சொல்றாங்க. ஆளுக்கு ஒரு மாலை, சாதாரண ஒரு பூ மாலை கட்டிட்டு வரணும்னு சொல்றாங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, சாயந்தரம் நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எதெல்லாம் அதிகமா கலெக்ட் பண்ணுவீங்க? பூவா அல்லது நூலா? பூக்கள் தான் அதிகமா கலக்குங்க. இந்த பூக்கள் தான் என்ன தெரியுமா? இட்ஸ் கால்ட் as vocabularies. வார்த்தைகளினுடைய தொகுப்பு. இட்ஸ் a collection of words. வார்த்தைகளினுடைய தொகுப்பு. இந்த வார்த்தைகள் எனக்கு நிறைய இருந்ததுன்னா கொஞ்சம் நூல் இருந்தா போதும், அழகா கோத்துருவேன். தட் இஸ் கிராமர். இவ்வளவுதான். கொஞ்சமா நூல் இருந்தா போதும், நிறைய பூக்களை நான் என்ன பண்ணுவேன்? கோர்த்துருவேன். ஆனால் இங்கு மாணவர்களும் சரி, மற்ற இளைஞர்களும் சரி, என்ன தெரியுமா பண்றாங்க? வெறும் நூலை வச்சுட்டு மாலை கட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. கிராமர் படிச்சா என்னால் அவன் ஆங்கிலம் சரியாக பேச முடியும், கிராமர் தெரிஞ்சாதான் எனக்கு ஆங்கிலம் புரியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல உங்களுடைய மனதுல பதிய வச்சுக்கோங்க. கிராமர் அப்படிங்கிறது நீங்க பேசுகிற வார்த்தையை அழகாக கோர்க்கக்கூடிய ஒரு முறை. நீங்க குழந்தைகளா இருப்பீங்க. குழந்தைகளா இருக்கிறப்ப நீங்க முதல்ல என்ன கத்திருப்பீங்க? அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி இதுதானே கத்திருப்பீங்க. நீங்கள் கற்றுக்கொண்ட அத்தனையுமே வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை கத்துக்கொண்ட குழந்தைகள் எப்படி பேசும்னா, மழலை மொழின்னு சொல்லுவாங்க, தப்பா பேசும். அம்மாட்ட போய் சாப்பாடு கொடுறாங்க, ஏ குடுறி அப்படிங்க, அது மரியாதையெல்லாம் பேசும். ஆனா அழகான மேல விடுவோம், மழலை மொழிமோ. ஆனா அந்த குழந்தைக்கு கோர்த்து பேச தெரியாது. பசிக்குது சாப்பாடு கொடுங்கிற குழந்தை எப்படி பேசும்? குடு அம்மா, பசி சாப்பாடு, இப்படியும் பேசும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தம் தெரியுது. அந்த குழந்தை பசிக்கு சாப்பாடு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படி இல்ல சாமி, அம்மா பசிக்குது சாப்பாடு கொடுங்கிறத முறையா சொல்லி கொடுக்குறோம். அப்ப நீங்கள் பேசுகிற தமிழில் இலக்கணங்கள் அதிகமாக பொதிந்திருக்கிறது. அந்த இலக்கணக்கு தனியா எங்க வகுப்புகள் போய் படிச்சீங்களா? ஆனால் நீங்கள் தமிழில் அழகாக சரளமாக இலக்கணத்தோடு பேசுகிறீர்களே, எப்படி? அந்த வார்த்தைகளினுடைய பலம். தமிழ்ல எல்லா வார்த்தைகளும் தெரியும். அதே போல் ஆங்கிலத்தில் இருந்தால் பெரும்பாலான வார்த்தைகளை கற்றுக்கொண்டு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு என்ன ஒரு பெரிய பலம். சரி, இந்த வார்த்தைகள்லாம் கத்துக்கிறதுக்கு என்ன செய்யணும்? சிலர் அறிவுரை கூறுவாங்க. டெய்லி டிக்ஷனரி எடு, ஒரு 10 வார்த்தை படி, அதுல மேக்ஸ் கால்குலேஷன் வரும். டெய்லி 10னா மாசத்துக்கு 300, வருஷத்துக்கு இவ்வளவு. இப்ப நான் என் கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு தெசாரஸ்ன்னு என்கிட்ட ஒரு டிக்ஷனரி இருக்கு, ஏறக்குறைய லட்சக்கணக்கான வார்த்தைகள் அதுல இருக்கு. ஏங்கிற லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகிற வார்த்தைகள் மட்டும் ஏறக்குறைய ஒரு 20,000 வார்த்தைகள் இருக்கும். இப்ப நான் என்ன பண்றேன்? டெய்லி 10 படிச்சு என்னுடைய வாழ்க்கை முடியறதுக்குள்ள ஏபிசிடியை முடிச்சிருவேன். என் புள்ளக்கட்டி வந்து EFGH படிக்கும். அதுக்கடுத்து என் பேரம்பேத்தி வந்து அதுக்கு அடுத்த 4 வார்த்தை. அப்ப அந்த பேரம்பேத்தியை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள நான் போய் சேர்ந்துருவேன். இப்ப மொத்தமா ஆங்கிலம் பேசணும்னா என்ன பண்ணணும்? 4 தலைமுறைகளை உயிரோடு செத்தவங்களை எல்லாம் உயிரோடு எழுப்பி, ஏல வரதெல்லாம் நீ பேசு, ஈல வரதெல்லாம் நீ பேசு. இப்ப எளிமையான ஒரு முறை என்ன? தினந்தோறும் இதை பயிற்சி பண்ணுங்க.
நீங்கள் நடைமுறையில் தினந்தோறும் உங்களுடைய நண்பர்களிடம், உங்களுடைய ஆசிரியரிடம், உங்களோட பெற்றோரிடம், வெளியில சமூகத்துல பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் என்ன பண்ணுங்க, அழகா ஒரு பேப்பர்ல ஒரு நாளைக்கு ஒரு 10 சென்டென்சஸ், ஒரு 10 வாக்கியங்கள் எழுதுங்க. அந்த 10 வாக்கியங்கள் எழுதும் பொழுது அதற்கு கீழே என்ன பண்ணுங்க, கிராமர் பார்க்காதீங்க. ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் சொல்லிட்டா, நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு வர மாட்டேன். இந்த வார்த்தை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதையும் எழுதுங்க. ஆனா அதற்கு கீழே என்ன பண்ண, நான் அப்படிங்கிற வார்த்தைக்கு கீழே என்ன ஆங்கில சொல், நாளைக்குங்கிறதுக்கு கீழே என்ன ஆங்கில சொல், அதற்கு அடுத்த வார்த்தைக்கு கீழே என்ன ஆங்கில சொல், இந்த ஆங்கில சொல்ல மட்டும் எழுதுங்க. அதுலயும் ரொம்ப குறிப்பா என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகள் எல்லாம் ப்ளூ கலர் பென்ல எழுதிக்குங்க. தெரியாத வார்த்தைகளை அடுத்த நாள் உங்களுடைய ஆசிரியர்களோ, நண்பர்களோ, இல்ல நீங்க பாக்குற யார்கிட்டமோ, யாரெல்லாம் அதை பத்தின அறிவு இருக்கோ அவங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி ஒரு தமிழ் வார்த்தை, இதற்கான ஆங்கில சொல் என்ன தேடி கண்டுபிடிச்சு அதை என்ன பண்ணுங்க, ரெட்டிங்ல எழுதுங்க. பாக்குறப்ப எல்லாம் தெரியும், பாக்குறப்ப எல்லாம் அந்த வார்த்தைகள் பழக்கமாகும். எப்படி மனநம் ஆகணும் அப்படின்னா, ஜனகணமன மாதிரி. நம்ம ஆளுகளுக்கு ஹிந்தி தெரியாது, இங்க ஆரம்பிச்சுட்டா போதும் ஹே அப்படின்னு முடிச்சிருவாங்க. ஆனா இடைப்பட்ட வார்த்தைகள் என்னன்னே தெரியாது, ஆனா லைனா வரும். அப்ப அந்த மாதிரியான சரளமான வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக மனதில் பதியும் பொழுது, தப்பியோ தவறியோ, தெரிஞ்சோ தெரியாமையோ உங்க வாயிலிருந்து அழகா என்ன ஆங்கிலங்கள் வெளியே வர ஆரம்பிக்கும். அது கிராமட்டிக்கலா தவறா இருக்கும், மற்றவர்களுடைய பார்வையில அது வந்து ஏளன சொற்களுக்கு, சிரிப்புக்கு இடமாகும். ஆனா அதை பத்தி கவலைப்படாத. ஆங்கிலம் கற்றுக்கொள்ளும் பொழுது நீயும் ஒரு மழலை. நீ குழந்தையா இருக்கிறப்ப யாராவது வந்து சிரிச்சாங்க, உன்னை பத்தி யாராவது நகைச்சுவையா ஏதாவது பண்ணாங்கன்னா நீ வந்து கண்டுக்கவே மாட்டோம். அந்த மாதிரி ஆங்கிலத்தில் ஒரு புலமை பெறணும் அப்படின்னா ரொம்ப எளிமையான வழி இது. அப்ப இதுல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்.